வருகிற நாட்களை பார்க்கும்படியாக நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தேவனை நாம் பாடுவதும் துதிப்பதும் அது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ராஜாக்களுடைய நாட்களிலே யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமாய் ஒரு பெரிய சேத யுத்தத்துக்கு வந்த பொழுது அவர்கள் ஒரு காரியம் செய்கிறார். ஆண்டவரை துதித்து பாடும்படியாக ஒரு பாடல் குழுவை ஏற்படுத்தி யுத்த வீரருக்கு முன்பாக ஆண்டவரை பாடி துதிக்கும்படியாக நிறுத்தின பொழுது யுத்தத்துக்கு ஆயத்தமாகி புறப்பட்டு போகிற பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த குழுவினர் அந்த கூட்டம் ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த ராஜாக்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணி தேவன் கொலை செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை விடுவோம். அல்லேலூயா. அப்ப ஆராதனையும் துதியும் என்பது சும்மா அப்படியே பேருக்கோ புகழுக்கோ அல்லது கத்தி கலாட்ட பண்றதுக்கோ அல்ல. நாம் துதித்தால் நமக்காக தேவன் ஒரு காரியத்தை செய்வார். ஆமென். நாம் ஆராதித்தால் தேவன் நமக்காக இறையோகத்தை உழைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பாடினால் தேவன் பிசாசுகளை துரத்துவார். ஆமென். ஆகவே நாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆமென் ஒரு வசனத்தை வாசித்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். யாராவது பைபிள் வச்சிருந்தா கொஞ்சம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8-10 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8-10 வரை. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள், துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது பரலோகத்திலே கேட்கப்படுகிற சத்தம். இந்த நாளிலே இந்த இடத்துல நாங்களும் அமைதியாய் தேவனை ஆராதிக்க போகிறோம். பரலோக சத்தம் இங்கே கேட்கப்பட வேண்டும். கேட்குமா? ஆமென். ஆராதிக்கிறதுக்கு யாருமே வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்காக எதையுமே செய்து முடிக்கிறவர். ஆமென். நாங்க நினைக்காத காரியம் இல்லாது நாங்க நினைக்கிறது கொஞ்சமாயிருக்கு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வது அதிகமாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆமென் முதலாவது கொஞ்சம் கவனிங்களேன். இன்னைக்கு அநேக சமயங்கள்ல அநேகருக்கு துதிக்க தெரியல, ஜெபிக்க தெரியல, வாயத்திறது இல்லை. இந்த ஆசி சட்டில் ரோமகத்திற்கு சட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா முட்டி போட்டு அப்படியே உதட்டுக்குள்ளே சொல்லிட்டே இருப்பாங்க, சத்தம் கேட்காது. இன்னைக்கு பெத்த சமயங்கள் அப்படி நிறைய மாறி போயிருக்கு. நாம் அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்து ஆண்டவனை கூப்பிடு. ஆமென். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மனு தர கொடுத்து நீ அறியாத விட்டால் பெரிய காரியங்கள் அறிவேன் சொன்னவர் வாக்குமானவர். ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கிறார். அல்லேலூயா. கீழே தரப்படுவது சொல்றாரு. ஆமென். அப்ப எல்லாம் எங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் எதை கேட்கிறோமோ அதை கொடுக்க தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். ஆராதிக்கிற பொழுது உண்மையாகவே நாம் வேதம் சொல்லுகிறபடி ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போமானால் ஆராதிக்கிற பொழுது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது, தேவனுக்கு தெரியும். ஒருவேளை தடைகள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், போராட்டங்கள் இருந்தால் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற பொழுது கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து செல்லுகிற பொழுது கண்டிப்பா உங்கள் நல்ல செய்தியை கேட்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 4-5 நிமிடம் எல்லாம் பாட்டு ஒன்றும் கிடையாது, துதிக்கப்போம் ஆண்டவர். ஆமென். அடுத்த 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ண போறோம். இது ரெண்டும் முக்கியமானது. அல்லேலூயா. இப்பதான் கிறிஸ்தவத்திலே பாடகர் எக்கச்சக்கமா வந்துட்டாங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த துதியும் ஸ்தோத்திரமும் மிகவும் வல்லமை உள்ளது. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் முதல்ல துதிப்போம், 5 நிமிடங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், மிகுதி 20 நிமிடங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். பரலோகத்திலே
அந்த தூதர்கள் மூப்பர்கள் எல்லாம் தேவனை ஆராதிக்கிறது போல அந்த சத்தம் இன்னைக்கு இந்த இடத்திலே கேட்கப்பட வேண்டும், கேட்கப்படும். தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென். துதிக்கலாமா? துதிக்கலாமா? சொல்லுங்க வாயத்தின் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிக்கிற கர்த்தாவை செய்த நன்மைகளுக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த 10வது மாதத்துக்காய் ஆமென் ஆண்டவரே துதிக்கிறோம். செய்ய போற நன்மைகளுக்காய் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிக்க 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 தடைகளை உடைக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஆமென், 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 ஆமென். துதிக்கிறோம், துதிக்கிறோம். வெள்ளாது சத்தமா சத்தமா எல்லா சத்தமா துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. நடந்து சுத்திக்க தடைகள் நீங்கபடியாய். ஆமென், ஆமென், ஆமென். விரிவாக்கத்தில் இருக்கிற தடைகள் நீங்கபடியாக. ஆமென். கட்டுகள் அறுக்கப்பட்டபடியாக. விக்கிரக தோப்புகள் விழும்படியாக. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆமென். எல்லாரும் துதிங்க, துதிங்க, துதிங்க. Praise God. Hallelujah, 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 hallelujah. ஆமென், 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 ஆமென். ஆமென். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம். சத்தமா 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 சத்தமா. ஆமென், 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 ஆமென். வருங்கால ஆமென் இந்தியாவை ஆளப்போகிற வாலிபர்களாகிய நீங்கள் ஆமென் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆமென் தேவனை ஆராதிப்போம், துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise, praise, praise God. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். அப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அநேகர் ஸ்தோத்திரிக்கிற பொழுது கிருபை பெருகும். கிருபை பெருகினால் சாபங்கள் விலகும், தடைகள் நீங்கும், குழப்பங்கள் மாறும், கலகங்கள் வெளியேறும், பிசாசு விடுவான். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Praise, praise, praise God. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஐயாவை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah, 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 hallelujah. ஆமென். நன்றி, 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 நன்றி. நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு. Praise God. Hallelujah, hallelujah. எல்லாம் கண்களை வைத்து தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் கண்களை வைத்து தேவனை ஆராதிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். ஆமென். அந்த தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் இதற்காகவும் இதற்கும் பயப்பட தேவையில்லை. இருந்தால் வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் உடைய தேவன் நாம் ஆராதிக்கிறவர். ஆமென். அவர் இன்றி இந்த இடத்தில் பூமியிலே எதுவுமே நடக்காது. ஆமென். இந்த ஒருவனை தொட முடியாது. வேதம் சொல்லுகிறபடியே உன்னை தொடுகிறவன் ஆமென் என் கண்ணின் மணியை தொடுகிறான் சொல்லி வாக்கு கொடுக்கிறான். அந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் சிந்தவர்கள் தான், நாங்கள் சிந்தவர்கள் தான். ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். praise God. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிற பொழுது உண்மையாகவே எனக்கு தெய்வ மகிமை கடந்து வர வேண்டும். ஆமென், ஆமென். சாலமோன் அன்றைக்கு பலிகளை செலுத்தி தேவனுக்கு விண்ணப்பங்களை செலுத்தி ஆராதித்து முடித்த பொழுது வேதம் சொல்லுகிறது ஆமென் மகிமையின் வேகம் அந்த ஆலயத்தை நிரப்பினது. அங்கே ஆசாரியர்கள் நிற்க கூடாமல் இருந்தது சொல்லி வாசிக்கிறோம். ஆமென். அந்த வல்லமை இந்த கடைசி நாட்களில் இறங்க வேண்டும். Praise God. Hallelujah. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவன் நீரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவன் நீரே. எங்கள் இதயத்தின் உம்மை போற்றுகின்றோம்.
ஜெயம் கொடுக்கிற இயேசு நம்மோடு இருந்தார். உண்மையாக கடந்து வந்த மாதங்களிலே எத்தனை போராட்டங்கள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை வேதனையான சம்பவங்கள், துக்கமான சம்பவங்கள், பயம் நிறைந்த நாட்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்பொழுதுமே மரண ஊரம் கேட்டுக் கொண்டிருக்கிற உலகமாய் இருக்கிறது. உண்மையாகவே நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே தனிமையான நேரங்கள், யாரும் சொல்ல முடியாத பாரங்கள், கவலைகள், வேதனைகள், எல்லாவற்றிலும் பிசாசு நமக்கு விரோதமாய் எடுத்து எல்லா ஆயுதங்களை முறியடித்து நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் இந்த நாட்களை காணும்படியாக, வருகிற ஆண்டை காணும்படியாக, தேவனுக்காய் நாங்கள் நிற்கும்படியாக, தேவனுக்காய் ஓடும்படியாய், தேவனுக்காய் உழைக்கும்படியாக, தேவனுக்காய் சாதிக்கும்படியாய் நாளிலே தேவன் நம்மை இந்த இடத்திலே மீண்டுமாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். சொல்லுவோம் எல்லாரும் இந்த விசுவாசம் பார்த்து சொல்லுவோம். சாத்தான் நம்மை எதிர்த்த பொழுது சேர்ந்தோடு இருந்தார். எல்லாம் கிரகங்கள் எழுதி சொல்லுவோம். அவனுக்கு தெரியும் ஊழியக்காரனை தொட்டால், ஊழியக்காரனை வீழ்த்தினால் ஊழியத்தை வீழ்த்தலாம் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். அந்த அநேகருடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், பலவீனங்கள், எல்லா பலவீனங்களையும் இயேசு இன்றைக்கு வெளியேற்றும்படியா மானாதிக்கிறவன் அற்புதம் நடந்தே ஆக வேண்டும். சாத்தான் என்னை எதிர்த்த போதும் கிறிஸ்து உன்னோடு உண்டே. சாத்தான் உன்னை